ஸோ எல்லாருக்கும் வணக்கங்க. கற்றலழகு ஐஏஎஸ் அகாடமி சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஆமாங்க, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் வந்து பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி செப்டம்பர் 11, ஸோ டெல்லி எடிஷன் தாங்க நான் வந்து எடுத்து வந்திருக்கேன். ஸோ இந்த நியூஸ் பேப்பரில் ஸோ ஃப்ரண்ட் பேஜில் எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்காதுங்க. ஸோ நம்ம டேரெக்டாக எடிட்டோரியல் வந்து போயிடலாம். ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஃப்ரண்ட் பேஜில் ஒரு ஃபோட்டோ வந்து கொடுத்துருப்பாங்கங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெட்ரியேட்டஸ் ஆஃப் அ ஸ்ட்ராம் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒரு ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, ஸோ இதில் அந்த 2 லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைன் கிரைண்ட் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, பிளாக் சாண்ட் வாஷ்ட் அப் ஆன் விசாகப்பட்டினம் பீச் ஆஃப்டர் ஹை டைடல் வேவ்ஸ் ட்ரிகர்டு பை டிப்ரெஷன் இந்த பே ஆஃப் பெங்கால். ஸோ அதாவது ஒரு டிப்ரெஷன் க்ரியேட் ஆகுது பே ஆஃப் பெங்காலில். ஸோ அதனால் டைடல் வேவ்ஸ் வந்து ட்ரிகர் ஆகி ஹை டைடல் வேவ்ஸ் வந்து வருது. ஸோ அப்படி வரக்கூடிய அந்த வேவ்ஸ் வந்து பிளாக் சாண்டை வந்து நமக்கு கரையில் வந்து கொடுக்குதுங்க. ஸோ இது வந்து கொண்டு வந்து விடுது. ஸோ இதை வந்து கொஞ்சம் டீப்பாக வந்து கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா, ஹை டைடு யூஸ்வலி பிரிங்ஸ் அலாங் த மினரல் ரிச் சாண்ட். எப்போவுமே இந்த பாயிண்ட் வந்து இந்த ஒரு பாயிண்ட் தான். ஸோ ஹை டைடு வந்து எப்போவுமே வந்து மினரல் அதிகமாக இருக்கக்கூடிய மினரல் ரிச் சாண்ட்ஸ் வந்து நம்ம கரைக்கு வந்து கொண்டு வரும். ஸோ அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் வந்து பார்த்துக்கங்க, அந்த பாயிண்ட்டை மட்டும் வந்து பார்த்துக்கங்க. ஓகேவா? அடுத்து ஸோ ஸ்டேட்ஸ் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இது நிறைய பேருக்கு இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இது ஸ்டேட் பேஜஸில் இன்ப்ரீஃபில் வந்து இருக்கும். ஸோ போஸ்ட் ஆன் எக்ஸ் கிளைம்ஸ் கிராக்ஸ் ஆன் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி. ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி பற்றி நம்ம வந்து கொஞ்சம் பார்த்துக்கணுங்க இந்த ஆர்டிக்கலில். ஸோ ஒன்றும் இல்லை, அந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டியில் கொஞ்சம் கீறல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கிராக்ஸ் வந்து இருக்குது. அதனால் அது எப்போனாலும் வந்து விழுகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் வந்து ஒரு நபர் வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து போலீஸ் வந்து அதை வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால ஸோ கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா, இது வந்து 192 மீட்டர் டால் ஸ்டாச்சு. இது ட்ரிபியூட் வந்து யாருக்காக அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவங்களுக்காக நம்ம வந்து இதை பண்ணுறோம். ஸோ அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ஹோம் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒரு மேஜர் டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக செயல்பட்டுருக்கு. ஸோ அப்போ இந்த போஸ்ட் வந்து போட்டாங்க அப்படின்னா இது வந்து போலீஸ் வந்து எஃப்ஐஆர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படி போட்டதுக்காக. ஸோ இதுதான் இந்த நியூஸ். இதில் நம்ம அந்த ஸ்டாச்சு பற்றி வந்து பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ எடிட்டோரியல் வந்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் இருக்கக்கூடிய பெரிய நியூஸ், பானோராமிக் வியூ ஆஃப் 2024 சைனா ஆஃப்ரிக்கா சம்மிட். இது ஓவராலாக ரீடு வந்து விட்டுருங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து பாயிண்ட்ஸ் எதுவும் இருந்தால் எதுவும் இல்லை. ஸோ இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் டேட்டா இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த UAE இந்தியா டைஸ் ஆர் ரூட்டட் இன் அஃபினிட்டி, ஸோ ட்ரஸ்ட் அண்ட் ரெஸ்பெக்ட். ஸோ இது நீங்கள் வந்து படிச்சுட்டு ஆகணும். இதில் வந்து பாயிண்ட்ஸ் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா, ஸோ இதில் வந்து நம்ம UAE அண்ட் இந்தியாவோட ஓவராலாக நம்ம வந்து என்னென்ன ரிலேஷன் எல்லா ஹிஸ்ட்ரியுமே ஒரு ரவுண்ட் அப்படியே கொடுத்த மாதிரி வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ இந்தியா இஸ் ஆல்மோஸ்ட் 40 டைம்ஸ் லார்ஜர் தேன் UAE இன் சைஸ். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் வந்து இருக்கும். கம்பேர் பண்ணியிருப்பாங்க ஓவராலாக நம்மளோட எக்கனாமியும். ஸோ அவங்களோட எக்கனாமி இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நமக்கும் அவங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஸ் வந்து எங்கேருந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ட்ரேடை பற்றி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னா, த ஃபஸ்ட்டு ட்ரேட் லிங்க்ஸ் பிட்வீன் அரேபியன் கல்ஃப் அண்ட் இந்தியா கோ பேக் டு thousands of years as people's goods ideas crossed back and forth across the ocean அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, பாட்ரி வந்து டிஸ்கவர் பண்ணியிருப்பாங்க ரீசெண்ட் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷனில் எங்கே அபுதாபியில். ஸோ அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் கூட கனெக்ஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க ஆஃப் மோர் தென் 4 மில்லியன் இயர் அகோ. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும், பார்த்துக்கங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் த எக்ஸ்பேட்ரியேட் கம்யூனிட்டி. ஸோ இது என்ன, எக்ஸ்பேட்ரியேட் கம்யூனிட்டி. ஸோ இந்த எக்ஸ்பேட்ரியேட் அப்படின்னா வெளியே இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது ஒரு நம்ம நாட்டை சேர்ந்தவங்க வெளிநாட்டில் போயிட்டு வசிக்கிறாங்க அப்படின்னா ஸோ அதுதான் வந்து எக்ஸ்பேட்ரியேட் கம்யூனிட்டி. ஸோ இந்த UAE அப்படின்னா நம்ம இந்தியாவிலேருந்து மொத்தம் 3.5 மில்லியன் இந்தியன்ஸ்க்கு ஒரு வீடாக வந்து இருக்குங்க. UAE இஸ் அ ஹோம் டு மோர் தென் 3.5 மில்லியன் இந்தியன்ஸ், த லார்ஜஸ்ட் எக்ஸ்பேட்ரியேட் கம்யூனிட்டி இன் அவர் கண்ட்ரி. அவர் சக்ஸஸ் இஸ் பில்ட் ஆன் அவர் லீடர்ஸ். ஸோ அவ்வளோதான், இது மட்டும் வந்து பார்த்துக்கங்க. ஸோ இதே மாதிரி இதில் வந்து கனெக்டிவிட்டியை பற்றி வந்து கொடுத்துருப்பாங்க. அது டிகிரி ஆஃப் கனெக்டிவிட்டி, ஸோ ஏர் கனெக்டிவிட்டியை பற்றி கொடுத்துருப்பாங்க. பிட்வீன் அவர் கண்ட்ரீஸ் கேன் பி சீன் இன் சிம்பிள் ஃபேக்ட் தட் தெர் ஆர் மோர் தென் 1500 ஃப்ளைட்ஸ் பிட்வீன் UAE அண்ட் இந்தியா எவ்ரி சிங்கிள் வீக். ஸோ அந்த கனெக்டிவிட்டி வந்து இருக்கிறதுலே அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி in February 2022, ஸோ இந்தியா became the first country
வித் விச் த யூஏஇ சைன்ட் அ காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ண முதல் கண்ட்ரியாக நம்ம வந்து இருக்கோம் யூஏஇ கூட. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஷேக் காலித். ஸோ ஷேக் காலித் அப்படிங்கிறவங்க வந்து ரீசெண்ட்லி த இனாகரேஷன் வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எங்கே நடந்திருக்கும்? அபுதாபியில் வந்து நடந்திருக்கும். என்ன இனாகரேஷன்? இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இனாகரேஷன் வந்து அங்கே வந்து நடக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கு இவங்க வந்து அட்டன் பண்ணுறாங்க. விச் இஸ் த ஃபர்ஸ்ட் ஓவர்சீஸ் பிரான்ச், கடல் தாண்டி இருக்கக்கூடிய முதல் பிரான்ச் ஆஃப் அ ப்ரெஸ்டீஜியஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம வந்து எதெல்லாம் அக்ரிமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். வி ஹாவ் எக்ஸ்சேஞ்ச் அக்ரிமெண்ட்ஸ் ஆன் டாபிக்ஸ் இன்க்ளூடிங் ஹெல்த்தில், இனோவேஷனில், ரெனியூவபிள் எனர்ஜியில், அப்புறம் க்ரூஷியல் டு அவர் நேஷன்ஸ். அதே மாதிரி அண்ட் ஃபார் த வேர்ல்ட்ஸ் ஃப்யூச்சர், நமக்காகவும் வேர்ல்ட்ஸோட ஃப்யூச்சருக்காகவும் நம்ம வந்து இது எல்லாமே வந்து பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. எந்தெந்த இதுன்னு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி டியூரிங் த க்ரௌன் பிரின்ஸ் விசிட் ஃபர்தர் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட்ஸ் வந்து சைன் பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் ஆன் சிவில் நியூக்ளியர் டெக்னாலஜி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டேட்டா வந்து இருக்கும். இது வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்க, எடிட்டோரியில் பொறுத்தளவுக்கு அவ்வளோதான். ஒப்பீனியன் போனீங்க அப்படின்னா இந்த மோண்டலுகாஸ்ட் ஓவர் யூஸ்டு அண்ட் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கிள் வந்து இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ February 2018 ஹாரி மில்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 14 இயர் ஓல்டு பிரிட்டிஷ் டீனேஜர் வந்து இறந்துருவாங்க. ஸோ சூசைட்னால் வந்து இறந்துருக்குறாங்க. ஆஃப்டர் ஸ்ட்ரகிளிங் டு கோப் வித் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் ஃபார் 2 years. ஸோ அவங்களுக்கு வந்து மென்டல் இஷ்யூஸ் வந்து இருந்திருக்கு 2 வருஷமாக. ஸோ அதை வந்து கோப்ப பண்ண முடியாமல் வந்து இந்த டெசிஷன் வந்து எடுக்கிறாங்க. ஸோ மில்லர் who had been suffering from asthma had been prescribed மோண்டலுகாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரக், ஆக்சுவலாக ஒரு மெடிசன், அதை வந்து ப்ரிஸ்கிரைப் வந்து பண்ணியிருக்கிறாங்க ஆன் அன் ஆன்கோயிங் பேசிஸ் ஃபார் தோஸ் 2 years. அப்போது இந்த 2 வருஷம் இந்த மோண்டலுகாஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதனால் ஒரு ப்ராப்ளம் வந்து வந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? A couple of years after this incident, the US Food and Drug Administration, அதாவது FDAன்னு சொல்லுவோம், US FDAன்னு. ஸோ இந்த FDA வந்து நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, அடிக்கடி ஏதாச்சும் ஒரு ட்ரக்கை வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க, ஏதாச்சும் ஒரு ட்ரக்கை வந்து தடை பண்ணுவாங்க, ஏதாச்சும் ஒரு ட்ரக்கை வந்து ஓகே பெர்மிஷன் கேட்பாங்க இவங்கக்கிட்ட தான். ஸோ இந்த US FDAன்னு சொல்லுவோம், ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இவங்க தான் வந்து பொறுப்பு. ஸோ இவங்க வந்து நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, இன்பிரீஃப் செக்ஷனில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மெடிசன் நேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த FDA வந்து இந்த மோண்டலுகாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதை எங்கே ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா, பிளாக் பாக்ஸ் வார்னிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்னிங் வந்து கொடுத்து அதில் வந்து இந்த மோண்டலுகாஸ்ட்டை ஆட் பண்ணுறாங்க. அண்ட் த மெடிசின்ஸ் அண்ட் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் ரெகுலேட்டரி ஏஜென்சி. அதே மாதிரி UK இஷ்யூட் ஹெல்த் வார்னிங். அதான் யூகேல ஒரு ஹெல்த் வார்னிங் வந்து கொடுக்குறாங்க. த ட்ரக் குட் காஸ் சீரியஸ் நியூரோசைக்காட்ரிக் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா, இந்த ட்ரக் வந்து பர்டிகுலராக நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் வந்து கொடுக்குது. அதுவும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்லாம் வந்து கொடுக்குது. அந்த ஸ்ட்ரெஸ்னால் வந்து ஒரு சூசைடல் தாட்ஸ் வந்து வரும். ஸோ அந்த மாதிரி இந்த ட்ரக் வந்து பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இந்த ட்ரக் நேம் மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது அக்ராஸ் த வேர்ல்டு ஹாவ் பின் லாபியிங் த ரெஸ்ட்ரிக்டட் யூஸ் ஆஃப் திஸ் ட்ரக். ஒன்றும் இல்லைங்க, இது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணணும், ஓவர் டோஸ் வந்து பண்ணக்கூடாது. The sale of this drug in India is unregulated. அதான் மெயினாக இந்த ட்ரக் வந்து இந்தியாவில் சேல் வந்து ரெகுலேட்டடாக இல்லை, அன்ரெகுலேட்டடாக இருக்குது. எங்கெல்லாலும் சேல் வந்து நடக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ அப்போது லார்ஜ் இரேஷனல் அண்ட் சீம்ஸ் டு பி இன்க்ரீஸிங். அதாவது எக்ஸ்போனன்ஷியலி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இது வந்து ஒரு கண்ட்ரோலில் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது. ஸோ அப்புறம் தான் நமக்கு வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்தியாவிலையும் இந்த ப்ராப்ளம் இருக்குது, ஃப்யூச்சரில் எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறது, நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுதான் இந்த ஆர்டிக்கல் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த மோண்டலுகாஸ்ட் அப்படிங்கிறது வந்து டெவலப்டு பை மெர்க் அண்ட் கோ. ஸோ வந்து மெர்க் அண்ட் கோ அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் இது வந்து டெவலப் பண்ணுறாங்க. இதை அப்ரூவ் பண்ணுறது FDA எப்போ அப்படின்னா 1998 வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க. அண்ட் மார்க்ட் அண்டர் த பிராண்ட் நேம். ஸோ என்ன பிராண்ட் நேம் கீழே கொண்டு வராங்கன்னா, சிங்குலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்ட் நேம் கீழே இந்த மெடிசன் வந்து கொண்டு வராங்க. த ஓரல் மெடிகேஷன் வாஸ் அப்ரூவ்டு டு பி ப்ரிஸ்கிரைப்டு டெய்லி ஃபார் லாங் டேர்ம் யூஸ் ஆஃப் ப்ரிவென்டர் ஆர் கண்ட்ரோலர் ஆஃப் ஆஸ்துமா அண்ட் அலர்ஜிக் ரைனிட்டிஸ். அதாவது அலர்ஜிக் ரைனிட்டிஸுக்கும் ஆஸ்துமாவுக்கு மெயினாக இது வந்து ஒரு ப்ரிவென்ட் பண்ணுறக்கு ஒரு கண்ட்ரோலராக செயல்பட்டு இருந்திருக்கு. இதை வந்து ஓரல் மெடிகேஷன். இதை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, லாங் டேர்ம் யூஸ்க்கு வந்து டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி ப்ரிஸ்கிரைப் டெய்லி ஃபார் லாங் டேர்ம் யூஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இது வந்து ப்ராப்ளமாக இருக்குது. தேர் இஸ் அ யூனிவர்சல் கன்சென்ஸ் பேஸ்ட் ஆன் மல்டிபிள் கம்பேரேட்டிவ் ஸ்டடீஸ் that the treatment for asthma the drug is inferior to இல்லை ஒன்றும் இல்லை. ஸோ இதுதான் வந்து மெயினாக வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த ஆர்டிக்கல்லையும் இதுதான் வந்து பேசியிருப்பாங்க. அதேமாதிரி அன்ரெஸ்ட்ரிக்டட் யூஸ் இன் இந்தியா. ஸோ இது என்ன அப்படின்னா, எஸ்
It is widely prescribed in India. Okay. There are multiple reasons for this. Patients prefer short-term oral medication over long-term inhalers and tropical nasal sprays. ஸோ இந்த nasal spray இந்த லாங் டேர்மாக கொடுக்குறதுக்கு பதிலாக எனக்கு வந்து ஷார்ட்டாக முடிக்கணும், எனக்கு வந்து கொஞ்சம் இது நான் இவ்வளோ நாளாக எடுக்க முடியாது அப்படின்னு பேஷண்ட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறதுனால தான் இது வந்து இவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஆர் ஆஃபன் தாட் டு ஹாவ் அன் அடிக்டிவ் பொட்டன்ஷியல். ஸோ இதுக்கு ஒரு அடிக்டிவ் பொட்டன்ஷியல் இருக்குது அண்ட் ஆர் கன்சிடர்ட் அன்சேஃபாகவும் இது வந்து இருக்குது. ஸோ தேர் இஸ் ஆல்சோ ஸ்டிக்மா அசோசியேட்டட் வித் த யூஸ் ஆஃப் இன்ஹேலர்ஸ் அண்ட் பேஷண்ட்ஸ் டு நாட் வாண்ட் டு ஹவ் சீன். அதான் ஒன்றும் இல்லை, இந்த இன்ஹேலர் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு 4 பேர் வந்து ஒரு ஸ்டிக்மா வந்து அதில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது நிறைய பேர் வந்து இந்த இன்ஹேலர் யூஸ் பண்ணுறது இது ஒரு ஐயோ இது குறை மாதிரி வந்து நினைக்கிறாங்க. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மெடிக்கேஷனாக கேட்குறாங்க. அப்போது இந்த மோட்டல் கேஸ்ட் வந்து கொடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்து வருது. ஸோ அதுதான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதனால தான் நிறைய பேருக்கு வந்து இது போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதில் இருக்கும் இந்த ஆர்டிக்கிளில், பார்த்துக்கங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஓவராலாக இந்த ஒரு ஆர்டிக்கிள் வந்து வாசி விட்ருங்க. ஸோ ஒப்பீனியன் முடிஞ்சதுங்க. ஒப்பீனியனுக்கு அடுத்து நேராக நீங்கள் டெல்லி எடிஷன் வச்சுருந்தீங்கன்னா டெக்ஸ்ட் அண்ட் கன்டெக்ஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த டெக்ஸ்ட் அண்ட் கன்டெக்ஸ்ட் வந்து நீங்கள் படிச்சுக்கணுங்க. ஸோ எப்படி அப்படின்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஓவேரியன் கேன்சர், இட்ஸ் காசஸ், சிம்டம்ஸ் அண்ட் ஸ்க்ரீனிங் மெத்தட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்கு, ஜென்ரல் சயின்ஸ் ரிலேட்டடாக இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து வரும். இதை நீங்கள் வந்து பார்த்தே ஆகணும். ஓகேவா? இந்த டெக்ஸ்ட் அண்ட் கன்டெக்ஸ்ட் டெல்லி எடிஷன் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இதை பார்த்தே ஆகணும். ஓகே. ஸோ அதே மாதிரி ஓகேங்க, அவ்வளோதான். இது வந்து டெக்ஸ்ட் அண்ட் கன்டெக்ஸ்ட்டில் இருக்கும். ஸோ அடுத்து நியூஸ் பேஜில் இந்தியா ஹேஸ் அ 4-point principle to end the Russia-Ukraine conflict. சும்மா வந்து வாசிச்சு விட்ருங்க. ஓகேவா? ஸோ இந்த டாப் யூஎஸ் டிப்ளமேட் டொனால்டு லூ டு விசிட் இந்தியா பங்களாதேஷ். ஸோ ஓகேவா? டாப் யூஎஸ் டிப்ளமேட்டான டொனால்டு லூ வந்து இவங்க இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் வந்து விசிட் வந்து வர்றாங்க. ஸோ என்ன அப்படின்னா யூஎஸ் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் சவுத் அண்ட் சென்ட்ரல் ஏஷியா டொனால்டு லூ. ஸோ இவங்க வந்து இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் வந்து வர்றாங்க. எப்போனா செப்டம்பர் 10-16 வரைக்கும். ஓகேவா? இந்தியாவில் 2+2 டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிஸ், அதாவது ஃபாரின் அண்ட் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிஸோட டயலாக் வந்து 2+2 டயலாக்கை பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக வந்து வர்றாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலையும் லைட்டாக வந்து நீங்கள் வாசிச்சு விட்ருங்க. ஸோ ஓவராலாக பாயிண்ட்ஸ் வந்து இதில் இருக்காது, ஆனால் நீங்கள் வந்து வாசிக்காமல் இருக்காதீங்க, இது வந்து வாசிச்சு விட்ருங்க. ஓகேவா? அடுத்து ஸோ will deploy 5,000 cyber commandos in 5 years says ஷா. ஸோ வந்து யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது மெயினாக இது எதுக்கு இந்த ஆர்டிக்கல் நான் சொல்கிறேன் அப்படின்னா இது எப்போ சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அட்ரஸ் த ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் டே ப்ரோக்ராம் ஆஃப் இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர். ஸோ இது வந்து சொல்லுவாங்க இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதோட ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் டேல தான் வந்து இது வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து சொல்கிறேன். அதே மாதிரி இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா ஆன் டியூஸ்டே செட் சைபர் செக்யூரிட்டி வாஸ் லிங்க்டு டு நேஷனல் செக்யூரிட்டி அண்ட் இந்த நெக்ஸ்ட் 5 years நாங்கள் வந்து இத்தனை பேரை வந்து ட்ரெயின் பண்ணுவோம் அப்படின்னு வந்து டிப்ளாய் அக்ராஸ் ஸ்டேட்ஸ் நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணி டிப்ளாய் பண்ணுவோம்னு சொல்லியிருப்பாங்க. ட்ரெயின்டு சைபர் கமாண்டோஸ் வில் அசிஸ்ட் ஸ்டேட்ஸ் அண்ட் சென்ட்ரல் ஏஜென்சிஸ் இன் செக்யூரிங் த டிஜிட்டல் ஸ்பேஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ஒன்று. இன்னொன்று இவங்க வந்து ஒன்று லான்ச் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா இந்த சைபர் ஃப்ராட் மிட்டிகேஷன் சென்டர் CFMC அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஜாயிண்ட் சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஃபெசிலிட்டி சிஸ்டம் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் சமன்வே பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. சமன்வே பிளாட்ஃபார்ம். ஸோ இது ஒரு ஜாயிண்ட் சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஃபெசிலிட்டி சிஸ்டம் ஒன்று. அதே மாதிரி அண்ட் சைபர் சஸ்பெக்ட் ரெஜிஸ்ட்ரி ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது எல்லாமே வந்து கரண்ட் அஃபேர்ஸில் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஓகே. இது வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து வாசிச்சு விட்ருங்க. ஸோ இதில் வந்து இந்த சிங்கிள் பிளாட்ஃபார்ம் சொல்லிட்டு ஒரு இது இருக்குல்ல, இது கொஞ்சம் முக்கியம். இதையும் வந்து வாசிச்சிருங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் ஃபுல்லாகவே வாசிச்சுட்டு இதையும் கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஓகேவா? அடுத்து ஸோ PM மோடி கன்வென்ஸ் த ஃபஸ்ட்டு மீட்டிங் ஆஃப் நேஷ்னல் ரிசர்ச் ஃபண்ட் போர்டு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஆன் டியூஸ்டே கன்வென்ஸ் த ஃபஸ்ட்டு மீட்டிங் ஆஃப் த கவர்னிங் போர்ட் ஆஃப் அனுஷாதன் நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குங்க. ஸோ இந்த அனுஷாதன் நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது என்ன? ஸோ இது வந்து ஒரு ஆக்சுவலாக இது வந்து அனுஷாதன் நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஆக்ட் 2023 மூலமாக பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணி கொண்டு வரப்பட்டதுங்க. ஸோ இது வந்து இதோட மெயின் டியூட்டி என்ன, இதோட இது எது கொண்டு வந்தாங்க அப்படின்னா டு சீக் த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ அது அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் R&D அப்படின்னு சொல்லுவோம். அந்த செக்டார் எல்லாத்துலேயுமே வந்து இருக்குங்க. ஸோ R&D அப்படிங்கிறது நம்ம எல்லா செக்டார்லேயுமே வந்து பண்ணுவோம். எந்த செக்டாரில் மெயினாக டெக்னாலஜி செக்டார், சயின்ஸ் ஃபீல்டு, அதாவது சயின்ஸ் ரிலேட்டட் சயின்டிஃபிக் டெக்னாலஜி, அது போக வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடு, ஹெல்த் கேரு, ஸோ எல்லா
எல்லாத்துலேயும் ஆர்என்டி ஆர்என்டி வந்து நம்ம வந்து பண்ணுவோம்ல, அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி தான் எதுனாலும் வந்து சொல்லுவோம், இதை கொண்டு வருவோம். அதனாலும் அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை ரெகுலேட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த அனுஷாதன் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இதோட ஃபஸ்ட்டு மீட்டிங்கை வந்து, அதாவது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சேர்ஸ் ஃபஸ்ட்டு மீட்டிங் ஆஃப் நியூலி ஃபார்ம்டு, இது வந்து புதுசாக தானே ஃபார்ம் பண்ணாங்க, 2023 தான் ஆக்ட் வந்து கொண்டு வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதோட ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து டெல்லியில் வந்து நடக்குது. ஸோ அதில் நம்ம ஷேர் பண்ணியிருப்பாங்க நம்மளோட மோடி அவர்கள் வந்து. ஸோ இதுதான் வந்து இந்த நியூஸ். இதை ஓவராலாக வந்து வாசிருங்க. ஸோ இதில் வந்து சில டேட்டாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? ஸோ அதை மட்டும் வந்து வாசிருங்க. ஓகே. ஸோ பிஸ்னஸில் அந்த growth ஆஃப் கிரெடிட் அவுட் பேசிங் டெபாசிட்ஸ் கேன் டைட்டன் லிக்விடிட்டி, இந்த ஆர்டிக்கல் வந்து வாசிருங்க. வேர்ல்டில் இந்த SpaceX மிஷன் லான்ச்சஸ் ஆல் சிவிலியன் க்ரூ ஃபார் த ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் ஸ்பேஸ் வாக் இன் ஆர்பிட். இது மெயினாக SpaceX நமக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து சொல்லிகிட்டு இருந்த அந்த மிஷன் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் இந்த க்ரூவில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸுமே ஒரு நான் ப்ரொஃபஷ்னலாக இருக்கக்கூடிய மெம்பர்ஸ், நான் ப்ரொஃபஷ்னல் ஆஸ்ட்ரோனாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்கள வச்சு இது வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதோட மெம்பர்ஸோட நேம் கொடுத்துருப்பாங்க. இதை லெட் பண்ணுறது யாருன்னா ஷிஃப்ட் ஃபோர் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதோட சிஇஓ வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதாவது சிஇஓ அவர் பேர் ஜாரட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து இதோட எய்ம் என்ன அப்படின்னா, டு ஃப்ளை டீப்பர் இன்டு ஸ்பேஸ் தேன் எனி அதர் மேன்டு மிஷன் இன் மோர் தென் ஹாஃப் ஆஃப் த செஞ்சுரி. அதாவது இது வரைக்கும் வந்து கடந்த வருஷங்களில் போகாத அளவுக்கு ஒரு டீப்பாக ஒரு போகிறது, அதான் இதோட எய்ம். எவ்வளவுக்கு அப்படின்னா 1400 கிலோமீட்டர். ஸோ பீக் ஆல்டிடியூடும் வந்து கொடுத்துருக்குறாங்க, 1400 கிலோமீட்டர். ஸோ இதுதான் வந்து ஸ்பேஸ்எக்ஸோட போலாரிஸ் டான் ஃபால்கன் 9 அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இந்த ராக்கெட்டோட நேம். இது வந்து பிளாஸ்ட் ஆஃப், அந்த எங்கேருந்து இது வந்து பிளாஸ்ட் ஆஃப் எங்கேருந்து கிளம்பியிருக்கு அப்படின்னா, நாசாவோட கெனடி ஸ்பேஸ் சென்டர் இருக்குல்ல ஃப்ளோரிடாவில். ஸோ அங்கேருந்து இது வந்து டேக் ஆஃப் வெளியே வந்து போயிருக்குது. ஸோ இது ஓகே, இது வந்து நேற்று வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதை இன்றைக்கி வந்து நியூஸாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் வந்து வாசிருங்க. ஸோ இந்த க்ரூ பற்றி வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி டிலே இது ஆச்சு, ஸோ இது ஏன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ இவங்க வந்து அதாவது 0G அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ரூவுக்கு வந்து போயிடுச்சு. 0G வந்து இந்த க்ரூ வந்து போயிடுச்சு. 0G அப்படின்னா ஜீரோ கிராவிட்டி. ஸோ அந்த அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அளவுக்கு இந்த க்ரூ வந்து போயிடுச்சு மேலே அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று. அதே மாதிரி இவங்க வந்து ஒரு பெல்ட்டுக்கு வந்து போயிட்டாங்க அப்படின்னு வந்து ஒரு பாயிண்ட் இருக்கும், அதையும் வந்து பார்த்துக்கோங்க. இந்த வேன் ஆலன் இருக்குல்ல, ஸோ வேன் ஆலன் ரேடியேஷன் பெல்ட். ஸோ இந்த பெல்ட்டில் வந்து இதில் ஒரு ஹை எனர்ஜி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கக்கூடிய ஒரு ரீஜியனாமா இது. ஸோ அவங்கெல்லாம் வந்து டீம் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ரீஜியன். இந்த இதில் நம்ம வந்து ஹியூமன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்டெண்டட் பீரியட்ஸ்க்கு வந்து இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஹெல்த் ரிஸ்க்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த ரீஜனில் தான் இப்போ இவங்க வந்து போயிட்டுருக்குறாங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து இருக்கும். அந்த ரீஜனை என்ட்ரு ஆகிருக்கிறாங்க, ஓகே. ஸோ இந்த ஆர்டிக்கலையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஓகேவா, இன்னையோடது முடிஞ்சுங்க இன்றைக்கி நியூஸ் பேப்பரில். ஸோ இதை தாண்டி எதுவும் இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல்ஸ் இருந்தால் நான் வந்து குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மந்தோடதும் ஜூலை மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ஸ் வந்து யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ அந்த மந்தில் வந்து எல்லா இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸோட ஜிஸ்ட் எல்லாமே வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஸோ லைன் பை லைனாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சப்ஜெக்ட் வைஸ் வந்து பிரித்து நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ அந்த பிடிஎஃப்ஸ் வந்து யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதோட லிங்க் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து சாம்பிள்ஸ் செக் பண்ணணுன்னாலும் நீங்கள் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து டேரெக்டாக டெக்ஸ்ட்டே பண்ணலாங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, படிங்க, பார்க்கலாங்க.